நிறைய நண்பர்கள் வந்து இந்த கேசிபி 8T ஃபார்மோட நீங்கள் பர்டிகுலராக ஒரு சைட்டை மட்டும் டெவலப் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி மட்டும் பேசுங்க. ஏன்னா ஃபுல்லாக பேசுகிறப்ப எங்களுக்கு நிறைய திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு ஸ்விம்மிங் பூல். இதில் வந்து ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பெரியவங்க விளையாடுறதுக்கும் 2 அப்படியே பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், அது வந்து அழகாக தண்ணி ஊற்றி அப்படியே ஸ்விம்மிங் பூல் போகிற மாதிரி சின்ன ஒரு கார்டனு. இந்த கார்டனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பி தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து ஒரு ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் தியேட்டராக வேணால் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது. இது வந்து தியேட்டராக அல்லது வளகாப் ஃபங்க்ஷன் அல்லது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டி பண்ணுறதுக்கு அது ஒரு இடம். ஓகேங்களா, 2 தியேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்க்காக. அதே மாதிரி அவுட்டர் கிச்சன் அது இருந்தது. இந்த ஏ டைப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இன்டீரியர் ஒர்க்கு காட்டு ப்ளஸ் ஏசி ஃபிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் கசகசன்னு இருந்தது, வீடியோ எடுக்காமல் இருக்கேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த வீட்டையும் நான் காமிக்கிறேன். அப்புறம் அது இல்லாமல் வீட்டை சுற்றியுமே ரொம்ப அழகான ஒரு கார்டனு. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கிடையாதுங்க, எல்லாமே ஒரிஜினல் தான். அப்புறம் இது இல்லாமல் ஒரு அருமையான கேரளா டைப் வில்லா. இந்த வில்லா பொறுத்த வரைக்கும் முன்னாடி அழகான போட்டிக்கோ, இதில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி எதனா வந்து வெளியில் உட்காந்துக்கலாம். உள்ளே வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 20 அந்த மாதிரி ஒரு ஹால் சைஸு. இப்போ வந்து 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து இப்போதைக்கு ஆஃபீஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதான் வந்து கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தென்மேற்கு மூலையில் இருக்கிற பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு. அந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளோட லேஅவுட்டுக்கான ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. மேலே வந்து ஓப்பன் ஹால் தான். ஓப்பன் ஹாலில் வந்து பார் செட்டப் இருக்குது. இல்லை நீங்கள் யோகா மெடிடேஷன் அல்லது வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமு, ஏதாவது ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஒரு 30-40 பேர்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான். மேலே இந்த மொட்டை மாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன சின்ன வந்து லைட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் மொட்டை மாடியுமே நான் கவர் பண்ணாமல் இருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து மொட்டை மாடி, ஏ டைப் ஹவுஸு, டூம் ஹவுஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபார்ம் சீட் பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு.